வீடு வாங்க வரவங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பாங்க? அக்கம் பக்கத்துல நெறைய பேர் குடியிருக்காங்களா? ஸ்கூல், காலேஜ் பக்கத்திலேயே இருக்குதா? பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப வீடு பக்கத்துல இருக்கா? மெயின் ரோடுக்கும் பக்கத்துல இருக்குதான்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த வீடு பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து ஒரு அருமையான லொக்கேஷன் தாங்க. மெயின் ரோட்லேருந்து வீடு பார்த்தாவே கண்ணுக்கு எட்டுற தூரத்துல வீடு லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்கூல்ஸும் அதே மாரி வீட்டு காம்பவுண்டுக்கு ஒட்டுன மாரியே ஸ்கூல் எல்லாமே இருக்குது. கடைங்க, கோயில் எல்லாமே வீட்டு பக்கத்திலே இருக்குங்க. இதுக்கு மேல ஒரு வீட்டுக்கு என்ன வேணும்? அதுவும் வீட்ட பத்தி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்க புதுசா ஒரு மைண்ட்ல யோசிச்சு 2 பெட்ரூம்லேருந்து வீட்டோட கவர்ட் பால்கனிக்கு வர மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு போதுங்க. வீடு இவங்க எப்படி பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க, எவ்வளோ குவாலிட்டியா கட்டியிருப்பாங்கன்னு இந்த ஒரு விஷயம் பார்த்தாவே நம்மளுக்கு தோணிருங்க. ஓகே, நம்ம வளவளன்னு பேசாம, ரொம்ப டிலே பண்ணாம ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி பிரமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அது இல்லாம நீங்க பார்க்கணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 26 அடி ரோடு பேஸவோ 53 அடி நீளமோ கரெக்டாக 3.25 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா G+1 இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு ஸ்டைப் டிசைன், டெக்ஸ்சர் ஒர்க், பார்டர் டிசைன் எல்லாமே பண்ணி அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டோட சின்ன கவர் பால்கனியை வீட்டுக்கு ஃப்ரண்ட் எட்ஜில் வச்சு நிறைய ஸ்பாட் லைட்டோட டெலிவிஷனை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக காம்பவுண்ட் வால் அண்ட் கேட்டுக்கு ஒரே டைப்பில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கேட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் பிசி போர்ட்ஸில் ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா. அளவு 12.5க்கு 17.5. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ரைட் சைட் வால் ஃபுல்லாக நமக்கு வந்து கிளாசிக் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸியாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ் கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே சின்னதாக நமக்கு 4 ஏரியா கொடுத்துருக்காங்க. அளவு 6க்கு 5. இந்த 4 ஏரியாவில் வெல்கம் என்ட்ரன்ஸ்க்கு நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லாமே டச் ஒர்க் பண்ணி அதில் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீ டிசைன் கேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா வீட்டோட லிவிங் ஏரியாக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து உடன் பேனிங் ஒர்க் பண்ணி அதில் ப்ரொஃபைலிங் லைட்ஸில் செட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தோன்னா வீட்டோட ரொம்ப பிரம்மாண்டமான அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளூசி வெட்வெட்டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் ஃபுல் அண்ட் உங்களுக்கு வந்து ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் ஸ்டிப்லெட் ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரோட டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ ஒரே பேட்டர்னில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரோட சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசிக் ஃபினிஷில் மல்டிமீடியா டியூனிட் ரெடி பண்ணி அதில் நமக்கு வந்து பூஜா யூனிட்டோட செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஃப்ரண்ட் சைடில் பெரிய உடன் ஒன்றை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு சூப்பராக பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அங்கே நம்மளுக்கு சின்னதாக 2 ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட்டுக்கான அதாவது அக்னி முறையில் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைனிங் ஹால் பார்த்துலாங்க. டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. டைனிங் ஏரியா மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டில் கவர் பண்ணி சென்டரில் மட்டும் சின்னதாக நம்மளுக்கு ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் சின்னதாக வாஷ் பேஷனில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் சைட் போகிறதுக்கு டைனிங் ஏரியாவுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே நமக்கு ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை நம்ம இதே மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட்பேக் ஏரியா நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெரகோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்வெலோட சால்டர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜெகமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இப்போ வாங்க நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் போய் நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா பார்த்துடலாம். கிச்சனை நமக்கு 10க்கு 8ன்னு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உப்பு தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் தனித்தனியாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்டும் நமக்கு வந்து ஆர்சிசி லேப் யூனிட் ரெடி பண்ணி சின்னதாக ஒரு மசாலா டேப் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் வால் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சின்னதாக நமக்கு ஒரு உடன் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேரமுறை சொல்கிற ஏரியாவில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் நமக்கு 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோருக்கு அதே பேட்டர்னில் வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக க்யூட்டாக நமக்கு ஒரு ஃபால் சீலிங் பண்ணி பேக்ரவுண்டில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து வார்ட்ரூஃப், கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரரோட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 6. இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ராட், அது இல்லாமல் சோப், ஷாம்பு எல்லாமே வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்கில் நம்மளுக்கு வந்து ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து ஸ்டேக்கர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாம் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே இங்கே நமக்கு சின்னதாக ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செகண்டாக பார்க்கலாம். அப்படி நம்ம லெஃப்ட் சைட் திரும்பணும்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூமில் ஒரே பேட்டர்னில் வந்து எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரூஃப், கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூமில் மேலே நமக்கு சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி பேக்ரவுண்டில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 உடன் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற கவர் பால்கனியாக வரைக்கும் இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் பால்கனியை மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. இதில் நம்மளுக்கு வுட் டைப்பில் வந்து டைல்ஸ் டைமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிக்கு இன்னொரு சீக்ரெட் இருக்குங்க. அடுத்து நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்துடலாம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி பெயிண்டர்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ராட், அது மட்டும் இல்லாமல் சோப், ஷாம்பு எல்லாமே வைக்கிறதுக்காக சிவிலே நமக்கு வந்து ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வால் ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சின்னதாக அமைஞ்சிக்கிற ஃபேமிலி லிவிங் ஏரியா பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் சின்னதாக நமக்கு ஒரு ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக மேலே சீலிங்கில் ஃபால் சீலிங் பண்ணி எல்லா பெட்ரூமும் ஒரே பேட்டர்னில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். என்னடா அட்டாச் பாத்ரூம்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூமோட வார்ட்ரூஃப், கபோர்ட் ஒர்க் காமிச்சிட்டு இருக்கிறியா? அங்கே தாங்க ஒரு சீக்ரெட் இருக்குது. இந்த வார்ட்ரூஃப் டோர் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிவிசி டோர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்க்கலாம். அளவு 4க்கு 6. அதாவது எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் ஒரே அளவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு வந்து எல்லா பாத்ரூமும் கொடுத்த மாதிரியே இதுலேயும் நமக்கு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரம் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா இந்த பெட்ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கவர் பால்கனியாக போகிறதுக்கு அங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேருந்து வீட்டோட கவர் பால்கனியாக வரைக்கு சூப்பராக பிளான் பண்ணிக்கிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். ஓகே, இப்போ வாங்க வீட்டோட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லிவிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டோர் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வெளியே நம்மளுக்கு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இது நம்மளுக்கு 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் டைல்ஸ் எல்லாமே வந்து லே பண்ணியிருக்காங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்காக இங்கே நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு இந்த பால்கனி ஏரியாவில் அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்க.
இந்த லேடர் மூலிமா மேலே ஏறி வந்தோன்னா மேலே நமக்கு சின்னதாக சிவில் ஒர்க்கில் பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இடிகரை போகிற வழியில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 98 லேக்ஸுக்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.